ஹலோ ஒன் அமீன் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதையும் தாண்டி ஹேஷ்டேக் புனிதமானது. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு மலேசியன் இந்தியன் ராம் காம் ட்ராமான்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த ஃபிலிம் ஸோ 2022 வெளியான ஒரு படம் தான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்துட்டு ப்ரைம் வீடியோ ஆஃப் அ மூவி ரிவ்யூ, சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டில் ஒன்றும் ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கவே மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அதையும் தாண்டி ஹேஷ்டேக் புனிதமானது, சரிங்களா? பட் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ காட்டுறப்போ வந்துட்டு இப்போ கூகுளே சர்ச் பண்ணுறப்போ வந்துட்டு அதையும் தாண்டி அது மட்டும் தான் இருக்கும். ஹேஷ்டேக் புனிதமானது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, சின்ன டைட்டில் மாதிரி வச்சுக்கலாமா, ஒரு சின்ன லைன் மாதிரி, ஒரு பஞ்ச் லைன் மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ இதை நீங்கள் கேட்டோன்னே அதையும் தாண்டி புனிதமானது கேட்டோன்னே வந்துட்டு குணா படத்தில் வந்துட்டு அந்த அந்த பாடல் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும், ரைட்டா? அந்த பாடலோட ஒரு ஒரு வரி தான் இதுதான், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு லவ் இருக்கு, அதையும் தாண்டி ஒரு இந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற அப்பா அம்மா, அதாவது வந்துட்டு எப்படி சொந்தமே இல்லாத பர்சனும் இருக்காங்க இந்த ஓல்டேஜ் ஹோம்ல. பட் சொந்தம் இருந்தும் மகன் மகள்கள் இருந்தும் கூட இந்த பசங்களாம் வந்துட்டு பிள்ளைங்களை பசங்களாம் வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு ஓல்டேஜ் ஹோம்ல விடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு சீனும் அந்த படத்துல இருக்கு. லைக் வந்து அது ஒரு நல்ல ஒரு லெசன்ஸா இருக்கான், ஓகேவா? எத்தனை பேருக்கு வந்து பாக்குறாங்களோ அதுல உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படத்துல வந்து நம்ம யுவராஜ் கிருஷ்ணசாமி, ஸோ அவர் தான் வந்துட்டு நடிச்சிருக்காரு, ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு அதை தொடர்ந்து வந்து நம்ம வெனேசா, சரிங்க, வெனேசா வந்துட்டு நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம், சரி. ஸோ இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஓகேவா? மணியம்னு சொல்லிட்டு அவர் தான் மெயின் கேரக்டர், ஓகேவா? அவர் ஒரு மாதிரி கிரம்பியா கிரீடியா இருப்பார், ஓகேவா? அவர் தான் வந்து யுவராஜோட தாத்தா, ஓகேவா? தாத்தான்னு அவர் சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவருக்கு இருக்கிற 10 ஆசையை நிறைவேற்ற வைக்கிறது தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இந்த படத்தை கொண்டு போறது விதமா இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்துல பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டியூரேஷன். இந்த படம் வரும் வந்துட்டு 1 hour 51 minutes மட்டும் தான், சரிங்களா? 2.5 மணி நேரம் போட்டுக்கிட்டு டிராமா போட்டு இழுக்காம இந்த படத்துல போதுமான அளவுக்கு காட்சிகளை சேர்த்து ஒரு சாங்கை வச்சு, ஓகேவா? அந்த சாங் வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் ஜெய், ஸோ சரிங்களா? ஸோ மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான, எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மியூசிக் கம்போசர், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துல வந்துட்டு இந்த படத்துலயும் வந்துட்டு ஒரு சாங்னு ஒன்று இருக்கு, நான் கடைசியில் சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் வந்து 1 hour 51 minutes தான். இந்த ட்ராமா இருக்கும், பட் வந்து வளவலன்னு எதுவுமே இருக்காது, டக்குன்னு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். எமோஷனல் ரொம்பவே அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க, நல்லா நடிச்சிருப்பாங்க, நடிகர்கள்லாம் நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. காமெடியும் இருக்கும், செம்ம ஹியூமராகவும் இருக்கும், கிரிஞ்சா இல்லாமல் சிலது கிரிஞ்சா தெரியும், பட் வந்து கிரிஞ்சா இருக்குது, ஓகேவா? நல்லா சிரிக்கிற மாதிரியே இருக்கும் காமெடி, ஓகேவா? டைலாக்ஸ், ஓகேவா? பட் அதாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸ் போட்ட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பிஜிஎம்ஸ் ரொம்ப என்னை வந்துட்டு எமோஷனலி உண்மை கனெக்ட் பண்ண வச்சுச்சு. எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டேன் இந்த படத்து கூட, ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ல என்னதான் வந்துட்டு நீங்க படம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வாய்ஸ் டப்பிங் கொடுப்பாங்களே, டப்பிங்கும் அந்த காட்சிக்கும் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒட்டாத மாதிரி இருக்கு. டப்பிங் எடுத்த மாதிரி தனியா ஒன்று கேட்கும், பேசுறவங்க இருக்கிற காட்சி வந்துட்டு வேற ஒன்று மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு கேட்டப்போ தெரிஞ்சிச்சு. பட் வந்து போக 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 எனக்கு அது ஒரு இஷ்யூவாகவே தெரியல. ஏன்னா வந்து கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகே? அந்த படத்தோட கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோர் கான்செப்டே வந்துட்டு ஒரு ஒரு தாத்தா பேரனோட அந்த ரிலேஷன்ஷிப்பை மறைமுகமாக வச்சு ஒரு ஃப்ரெண்டா பழகி அந்த 10 ஆசையை நிறைவேற்றுறது தான். ஸோ அந்த 10 ஆசையை எப்படி நிறைவேற்றுறாரு யுவராஜ் வந்துட்டு அந்த மணியம் சாரோட, அந்த மணியம் அந்த கேரக்டரோட எப்படி அந்த 10 ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறாரு, எந்த மாதிரி பியர்டான ஆசைலாம் இருக்கு, ஓகேவா? அதை வந்துட்டு ரொம்ப அழகாக காமெடியாக காமிச்சிருப்பாங்க, ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துல வந்துட்டு நான் சொல்ற மாதிரி டியூரேஷனாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சைடு ஓகே. ஒரு ட்ராமான்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்றது, வளவலன்னு இல்லாம டக்குன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீனும், சரிங்களா? பிகாஸ் வந்து இந்த படத்தோட டைம்லைன் வந்துட்டு வெறும் 2 months என்ன நடந்துச்சு, ஓகேவா? வெறும் 2 months என்ன நடந்துச்சு அதை காட்டுற காட்சிகள் தான் வந்து இந்த படம், சரிங்களா? 2 months என்ன நடக்குது, 2 months என்ன நடந்துச்சு, அதான் அந்த படத்தோட ஃபுல் படமே, ஓகேவா? 2 months என்ன நடந்துச்சு இந்த 2 hours காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வளவலன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்டா? ஓப்பனிங்கே வந்துட்டு எண்டிங்கை காமிச்சிருவாங்க, ஓகேவா? ஓப்பனிங்கே
கிளைமேக்ஸை காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் படமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன ஆவணுச்சா அப்படி இப்படின்ட்டு. ஸோ யுவராஜ் வந்துட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் கேப்ல வந்துட்டு சரி நம்ம ஒரு பொது சேவை செய்யலாம், நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் வயசானவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா ஒரு ஹோமுக்கு போவாரு. அங்க போய் பார்த்தா தெரியுது நிறைய பேர் இருப்பாங்க. லைக் வந்துட்டு அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உறவும் இல்லாம உண்மையான அனாதைகளாகவும் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தைங்கலாம் இருக்கும். பட் வந்துட்டு அவங்களோட சொந்த குழந்தையே வந்துட்டு வந்து ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர். அந்த டாட்டர் வந்து அவங்க அப்பா பார்க்க வருவாங்க. ஓகேவா? அவங்க அப்பா பார்க்க வருவாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கான்ஃபிளிக் மாதிரி போய்க்கிருக்கோம். யுவராஜ் போய் கேட்கிறப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கிறப்போ அப்படிதான் வந்து யுவராஜ் வந்து சுட்டி காட்டுவாரு. இந்த மாதிரி உங்க அப்பா எப்பயாவது வந்துட்டு உங்க ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காரா? ஓகேவா? இப்போ இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே சேர்த்திருக்காரா, இல்லாட்டி பக்கத்து வீட்டுல கொடுத்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? இல்ல அப்படின்ட்டு. சரிங்க. ஸோ பேசாம உங்க அப்பாவை கூட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மகளும் அந்த ஓல்டேஜ் ரூம்ல அந்த ஒரு பர்சனோட மக வந்துட்டு சரி வாங்கப்பா உங்க லக்கேஜ்ல எடுத்துருவாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வந்துட்டு என்னடா ஒரு வாட்டி சொன்னா கேட்டுருவாங்களா அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் இந்த 20s காலகட்டத்துல 2000s காலகட்டத்துல சொன்னோன்னு ஒருத்தர் ஹீரோ சொன்னோன்னு தெரிஞ்சிருவாங்களா அந்த மாதிரிதான். எவன்டா கோமலி பையன் சொல்லிட்டு போனான் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க தவிர்த்து சொன்னோன்னே தெரிஞ்சிருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மாதிரி ஃபிக்ஷனா தான் இருந்துச்சு. ஓகேவா? சொன்னோன்னே எவனும் திருந்தலாம் மாட்டான். ஓகேவா? இப்பதான் வந்துட்டு அப்பா கிட்ட சொத்து என்ன இருக்கு, சொத்தை எப்படி புடிங்கி வாங்கலாம், ஓகேவா, எப்படி புடிங்கி வாங்கிட்டு துரத்தி விடலாம், அந்த மாதிரி தான் நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பட் அவங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க இல்லை. ஆனா அவங்க பிள்ளைங்க அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ஸும் போய்க்கு இருக்கு. பிகாஸ் இந்த ஏமாத்துற பிள்ளைங்கனால ஏமாத்திட்டு போனுச்சுங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்கனால தான் வந்துட்டு நல்ல பிள்ளைங்களும் சந்தேகப்படுற நிலைமையா இருக்கு. எந்த மாதிரி ஓகேவா? ஸோ எத்தனை பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மலேசியன் இல்லாட்டி கூட நீங்க பார்க்கலாம்னு நினைக்க உள்ள இந்தியாவிலேருந்து நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலேருந்து கூட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்க உங்க பிரைம் வீடியோவில் செக் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி ஹேஷ்டேக் புனிதமானது அப்படின்னு போட்டு பாருங்க பிரைம் வீடியோ ஆப்ல. ஸோ வருதா இல்லைன்னு பாருங்க. ஸோ 1 hour 51 minutes தான். ஸோ டைம் இருந்தால் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலி கூட உட்காந்து பாருங்க, அப்பா அம்மா கூட உட்காந்து பாருங்க. ஆஸ் அ சன் ஓ டாட்டரா வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அப்பா அம்மா வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்க சொத்து மேலே ஆசைப்பட்டு அவங்க துரத்தி விடுறதோ, இந்த ஓல்டேஜ் உங்களை வச்சு பார்த்துக்க சொல்லுதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஒரு தெளிவு வரும். ஓகேவா? எந்த பிள்ளைங்க நம்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அதே நேரத்தில் ஒரு லவ் போர்ஷன் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? இந்த லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி யுவராஜ் வந்துட்டு வெனசா மேல லவ் இன்ட்ரெஸ்ட், அவங்க கூட இருக்கிற ஒரு அவள் சிம்பிளா இருக்கும். அவளெல்லாம் ரொம்ப காட்ட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை இருக்காது. ஓகேவா? ஒரு சாங் மட்டும் இருக்கும். நான் சொன்னல அந்த சாங்கு. ஸோ அந்த சாங்கோட பேரு சத்தியமா எனக்கு உண்மையிலே தெரியல. ஓகேவா? பட் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்குங்க. யூடியூப்ல உண்மையிலே அவைலபிளா இருக்கு. சாங் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வந்து டைட்டில் மட்டும் போட்டு டைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? டைட்டில் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃபார் யூடியூப்ல வந்துட்டு. அதையும் தாண்டி புனிதமானது போட்டு பாருங்க. பட் வந்துட்டு ஆக்சுவலி அதையும் தாண்டி புனிதமானதா நீங்க சாங் தான் வரும். ஓகேவா? இது நம்ம கமலாசன் சாரோட சாங் தான் வரும். பட் கிடையாது. அதையும் தாண்டி ஹேஷ்டேக் புனிதமானது அப்படின்னு தட்டி பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலி யூடியூப்லயும் அவைலபிளா இருக்குங்க. ஓகேவா? யூடியூப்லயும் அந்த படம் அவைலபிளா இருக்கு. நான் கீழே வந்துட்டு ஒரிஜினல் லிங்க் வந்துட்டு ஷேர் பண்றேன். சரிங்களா? நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? நான் சொன்னேன் அந்த ஃபேவரட் என்னோட சாங்னு சொல்லிட்டு கனவின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஓகேவா? அந்த சாங் லிங்க் ஒன்று நான் கீழே ஷேர் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா இது சொல்லி முடிச்சுக்கிறேன். பாய்.